மக்களுடன் மனதின் குரல், நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. 129வது மாதத்தில் தடம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். 28/12/2025 பகல் 11:30 பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இன்று நாடு முழுக்க வாஜ்பாய் அவர்களுடைய நினைவு நாள் அப்படிங்கிறது நல்லாட்சி தினம் அப்படிங்கிற பேர்ல இந்திய அரசும் இதை பெருசா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். முதல் எடுத்த உடனேயே வாஜ்பாய் அவர்களோடு உங்களோடு இருந்த நினைவுகள், நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள், அதை கொஞ்சம் பகிருங்க சார். அடல் பிகாரி வாஜ்பாய் தான் இந்தியாவிலே முதல் டெல்லியில் மெட்ரோவை கொண்டு வந்தார். முதல் நாள் கொரோனா இருந்த பொழுது அவர் மந்திரியாக இருந்தார். அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு நல்ல ஞாபக சக்தி உண்டு. அடல் பிகாரி வாஜ்பாய் யாருக்கும் ஒரு கருதல் நினைக்காதவர். அவர் நடுத்தர பாதையை வைப்பார். எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போக மாட்டார், ரைட்டோ லெப்டோ போக மாட்டார். அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு மிக மிக பிடித்தது என்ன என்று கேட்டால் சமோசா. ஒரு 2 சமோசா 3 சமோசா கொடுத்தாலும் டீ சாப்பிட்டு போயிடுவார். அவர் ஒரு சமோசா பைத்தியம். அங்க ஸ்டாண்டர்ட் ஹால்ல வந்துட்டாருன்னு வச்சுங்க, எல்லா நடுவு சமோசா வாங்கிட்டு எல்லாருக்கும் ஒண்ணு கொடுப்பார். கொஞ்சம் உடச்சு கடிச்சு கொடுப்பாரு. ஜெயலலிதா அம்மையார் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு நான் சப்போர்ட் பண்றேங்கிற ஒரு லெட்டர் 3 நாள் கழித்து தான் கொடுத்தாங்க. அந்த லெட்டரை எடுத்துன்னு வந்து ராஷ்டிரபதி பவன்ல கொடுத்த பொழுது ஜனாதிபதி இல்லத்தின் வெளியே அடல் பிகாரி வாஜ்பாய் பாடினாரே அந்த பாட்டு. எனக்கு அந்த கடிதம் வந்து விட்டது, என் கடிதம் வந்து விட்டது, சிட்டி ஆயிகன் பாடினார். வெங்கை நாயுடு சிறப்பாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை தலைப்பே மெட்ரோவை கொண்டு வந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் தான் இந்தியாவிற்கு என்று முதலில் ஸ்ரீதரன் மூலமாக 5846 கிலோமீட்டர் அந்த தங்க சாலை திட்டம் அப்படிங்கிறதும், இப்போ இதற்கான அடித்தளம் அப்படிங்கிறதும், இதற்கான திட்டமிடல் அப்படிங்கிறதும், இதை செய்யணும் அப்படிங்கிறதும் அவரை தள்ளியது எதுன்னு நினைக்கிறீங்க? இது முழுக்க பண்ணது RSS ட்ரைனிங் என்று சொல்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், RSS பயின்றதனால் தான் அவருக்கு இது மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்கள் திட்டங்கள் வந்தது. கத்திபுரா சென்னையில அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய திட்டம், அதை நிறைவேற்றியது TR பாலு இருந்தாலும் என்னை கேட்டா அந்த கத்திபுரா ஜங்ஷனுக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் ஜங்ஷன் என்றே பெயர் வைக்கலாம். அப்படி சாதனை செய்தான் அடல் பிகாரி வாஜ்பாய். அப்துல் கலாம் அவர்கள் அந்த அணுகுண்டு சோதனையின் போது போக்ரான் இடத்தில் செய்ததற்காகத்தான் அடல் பிகாரி வாஜ்பாய் அப்துல் கலாம் அவர்களை இந்திய ஜனாதிபதி ஆக்கினார். அடல் பிகாரி வாஜ்பாய்க்கும் நரேந்திர மோடிக்கும் ஒரு ஒற்றுமை வேற்றுமையை பற்றி நான் கண்டிப்பாக பதிவு செய்தாக வேண்டும். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். சார், இன்னைக்கு எபிசோட்ல பிரத்யேகமாக முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தொடர்பாக பேசலாம் அப்படின்ட்டு. இப்போ எங்களுக்கெல்லாம் அவரை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருந்தது, குறிப்பாக பொக்ரான் தொடர்பான அவருடைய அந்த இது எல்லாமே. ஆனா அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு, பயணிக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாம் பெற்றவர் நீங்க. இப்ப இருக்கக்கூடிய அந்த இந்தியன் ஜேர்னலிஸ்ட்ல, சீனியர் ஜேர்னலிஸ்ட்ல வாஜ்பாய் அவர்களோடு இந்த அளவுக்கு நெருக்கமாக பழகி இருக்கக்கூடியவர் நீங்க தான். சோ நீங்க பேசினாதான் அது இன்னும் சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இது. இன்று நாடு முழுக்க வாஜ்பாய் அவர்களுடைய நினைவு நாள் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருகிறது. நல்லாட்சி தினம் அப்படிங்கிற பேர்ல இந்திய அரசும் இதை பெருசா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும். முதல் எடுத்த உடனேயே வாஜ்பாய் அவர்களோடு உங்களோடு இருந்த நினைவுகள், நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள், அதை கொஞ்சம் பகிருங்க சார். நேயர்களுக்கும் வினோத் கிருஷ்ணமூர்த்திக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடல் பிகாரி வாஜ்பாய் என்றாலே உடல் நடுங்கும். காரணம் என்ன என்று கேட்டால், அவருடைய ஹிந்தி, உருது, மராட்டி 3 பாஷைகளில் வன்மை பெற்றவர். அவர் தமிழகத்திற்காக பல விஷயங்களை செய்திருக்கிறார். 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல. ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா போன்றவர்களுக்கெல்லாம் என்னென்ன செய்திருக்கிறார் என்று குறிப்பெடுத்தால் குறைந்தது 1 மணி நேரம் பேசலாம் வினோத். அவர் பிரதமரான பிறகு, பிரதமராவதற்கு முன்பாக 1957 முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு
பல்ராம்பூர் என்ற இடத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார், உத்தரப்பிரதேசத்திலிருந்து. கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து இருப்பதாக அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் நேருவை நான் கேள்வி கேட்டிருக்கேன், ஒரு நாள் நான் பிரைம் மினிஸ்டர் ஆவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவருடைய ஸ்பீச்சஸ்ல நிறைய இருக்குது. போதாத குறைக்கு அசோக் டண்டன் என்று சொல்லக்கூடிய முன்னாள் பிடிஐ ஆசிரியராக இருந்தவர், பத்திரிகை ஒரு ஆலோசகராக இருந்தார், இன்ஃபர்மேஷன் அட்வைசர் டு அடல் பிஹாரி வாஜ்பாய். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த அசோக் டண்டன் வயதானவர், எனக்கு மிக மிக நெருக்கமானவர். அதில் பல ருசிகரமான சம்பவங்கள் இருக்கிறது. ஆனாலும் நான் நேரில் பார்த்தது, அடல் பிஹாரி வாஜ்பாயுடன் குறைந்தது 40-50 முறை நேராக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் அவருடன் அயல்நாடு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பெற்றவன். தினமணியினுடைய தலைமை நிருபராக டெல்லியில் இருந்த பொழுது அவர் வார்த்தா என்ற பத்திரிகைக்கு நான் பணிபுரிய ஆரம்பித்தேன், தெலுங்கு பத்திரிகை. அப்பொழுதும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சேர்ந்தப்படும் அவருடன் தொடர்பு இருந்தது. அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்படி சம்பந்தம்? நல்லாட்சி தினம் என்று சொல்லீர்களே, சுசாசன் தின் அப்படின்னு சொல்றாங்க. இன்று பிரதமர் பிரேரணா ஸ்தல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு இடத்தை திறந்து வைத்தார். போதாத இன்று முதல் அடுத்த 3 நாளை வரை அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய பிறந்த தினத்தில் இருந்துதான் குட் கவர்னன்ஸ் டே என்று கூட வச்சிருக்கிறார்கள். எவ்ரி இயர் நரேந்திர மோடி அவர்கள் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு சித்தாஞ்சலி செலுத்துவதற்காக இந்த சிவில் டே என்று சொல்வார்கள். பாபுடம் என்றால் IAS IPS ஆபீசர்ஸ்க்கெல்லாம் பரிசு தருவது. மற்றும் இன்று முதல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை 5 நாட்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆல் சீஃப் செக்ரட்டரிஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் எத்தனை தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி, கேரளா சீஃப் செக்ரட்டரி இருக்கக்கூடிய அனைத்து சீஃப் செக்ரட்டரிஸ் வச்சிருந்து மீட்டிங் போட போறாரு. இன்னைக்கு நாளைக்கு 3-4 நாட்களுக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், அடல் பிஹாரி வாஜ்பாய் தான் இந்தியாவிலே முதல் டெல்லியில் மெட்ரோவை கொண்டு வந்தார். முதல் நாள் கொரோனா இருந்த பொழுது அவர் மந்திரியாக இருந்தார். முதல் நாள் கொரோனாவை நான் நன்கு அறிவேன். அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு நல்ல ஞாபக சக்தி உண்டு. அடல் பிஹாரி வாஜ்பாய் யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்காதவர். அவர் நடுத்தர பாதையை வைப்பார். எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போக மாட்டார், ரைட்டோ லெப்டோ போக மாட்டார். பஞ்சகச்ச வேஷ்டி கட்டின்னு வந்தாருனாலே அவர் கம்பீரமா இருக்கும். அவர் 3-4 முறை அவருடன் நான் தமிழகத்திற்கு வந்திருக்கிறேன். அவர் பிரதமராக ஆவதற்கு முன்னதாக ஐயா முரசொலி மாறன் அவர்கள் அடல் பிஹாரி வாஜ்பாயை 3-4 முறை சந்தித்த பிறகு, அம்மையார் ஜெயலலிதா தன்னுடைய சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ண பிறகு அரசாங்கம் கழுவ போகுமா இருக்குமா என்றெல்லாம் ஊசலாடி கொண்டிருந்த பொழுது ஐயா முரசொலி மாறன் அவர்கள் பல முறை அடல் பிஹாரி வாஜ்பாயை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த பேச்சில் நான் தினமணியில் குறிப்பு எழுதியிருக்கிறேன். முரசொலி மாறன் அவர்கள் கதிரவன் என்ற ஒரு பத்திரிகை நடத்தி வந்தார். இன்னமும் நான் அந்த பத்திரிகை ஒரு ஏடுகளை நான் வைத்திருக்கிறேன். அதில் நான் எழுதிய கட்டுரைகள் மற்றும் முரசொலி மாறன் என்னென்ன வாஜ்பாயுடன் பேசினார் என்பதை எல்லாம் நான் குறிப்பாக அதில் பத்திரிகை பிரசுரித்தும் இருக்கிறேன். அதை நினைவு கூறும்போது உண்மையாகவே ஒரு எமோஷனல் ஃபீலிங், கண்ணீர் வருகிறது. காரணம், அடல் பிஹாரி வாஜ்பாய் என்னிடம் சொன்னார், முரசொலி மாறன் தமிழ்நாட்டிற்கு வாருங்கள், கருணாநிதியை பாருங்கள் என்று சொன்ன பொழுது கோபாலபுரத்திற்கு மாடிபடி ஏறி நான் போனேன். எங்கிட்ட அவர் சொன்னதை நான் சொல்றேன், திருப்பி இந்தியில சொன்னதை நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். நான் போன உடனேயும் கருணாநிதி அவர்கள் என்னை கட்டிப்பிடித்து கொண்டு தான் உட்கார்ந்து இருந்த இடத்திலிருந்து ஏறிந்து எங்க கருணாநிதி உட்கார்ந்தாரோ அந்த இடத்த உட்கார வச்சுட்டு அருகே இருந்த சீட்ல கருணாநிதி போய் உட்கார்ந்தாரு. நான் ஏன்னு கேட்டேன், நாங்க 2 பேரும் கவிஞர்கள், நீ ஒரு கவிஞன் நான் ஒரு கவிஞன் என்றெல்லாம் அடுக்குமொழியாக பேசினார். அதை நினைக்கும் போது முரசொலி மாறனும் அருகே இருந்தார். அப்பொழுது சொன்ன பொழுது அவர் சொன்னார், இந்தியாவிற்கு எமர்ஜென்சி பொழுது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்னிடம் சொல்லியிருக்கிறார் கருணாநிதியுடைய புகழ் பற்றி. 1975 போது இந்தியாவிற்கு எமர்ஜென்சி இருந்த பொழுது எப்படி குஜராத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு, உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் பாஜகவினுடைய தலைவர்கள், முன்னாள் பாரதிய ஜனசங்கினுடைய தலைவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து தமிழகம் என்று ஒரு மாபெரும் சரித்திரத்தை சொன்னார். போதாத குறைக்கு ராஜா, TR பாலு போன்றவர்களுக்கெல்லாம் மிகவும் பொறுமையுடன் அரசாங்கத்தை பற்றி முதலில் சொல்லிக் கொடுத்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் தான். அதை ராஜா இன்னமும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார். காரணம், சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி போன்றவர்களும் ராஜாவையும் TR பாலுவையும் ஒரு அமைச்சரவையில் வைத்துக் கொண்டு ஒரு என்வைரன்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருந்தாரு அடல் பிஹாரி வாஜ்பாய் சமயத்தில் ராஜா. அவ்வளவு புகழ் பெற்றது அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய அரசாங்கம். அவர்கள் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்
அதுக்கு வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று வச்சாங்க. அது எழுதியது முரசொலி மாறன் ஐயா அவர்கள் தான். அதுல அந்த 370 யூனிஃபார்ம் சிவில் கோட், ராம் மந்திர் இதெல்லாம் ஒதுக்கி வைத்தார்கள். அப்பொழுது முரசொலி மாறன் அவர்கள் ஜஸ்வந்த் சிங்குடன் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய் 9 அசோகா ரோடு என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அன்றைய ஹெட் குவார்டர்ஸ்ல வந்தபோது வாஜ்பாய் தடால் வந்துட்டார். அந்த ரூம்ல வந்தபொழுது ஜஸ்வந்த் சிங் கிட்ட சொன்னதெல்லாம் நினைவில் இருக்கிறது. ஹிந்தியில் சொன்னார், முரசொலி மாறனுடன் உட்கார்ந்து கொண்டு நீ இந்த நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் காமன் மினிமம் ப்ரோக்ராம இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிச்சிரு, நாளைக்கு மறுநாள் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 25 கட்சிகள் கொண்ட கழித்து வாங்கியது அடல் பிகாரி வாஜ்பாய் முன்னதாக முரசொலி மாறன் அவர்கள் தான் வாங்கினார்கள். அதை தவிர இதெல்லாம் ஒரு செக்ஷனா இருந்த பொழுது இலங்கை பிரச்சனை வந்த பொழுது நான் கருணாநிதி சொல்வதைத்தான் கேட்பேன் என்று சொன்னார். அது வந்து 98 இருக்குன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்ட் இயர் மறந்து போச்சு. அப்பொழுது இலங்கை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி தமிழகத்தின் மூலமாகத்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆணித்தரமான முடிவை அடல் பிகாரி வாஜ்பாய் எடுத்தார். அவர் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்ல வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்த போது கூட வினோத், இலங்கை பிரச்சனை என்றால் தமிழர்களுடைய நலனை காக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் ஆணித்தரமாக வைத்துக் கொண்டிருந்தார். ஆக மொத்தம் தமிழர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் செல்ல வேண்டும், அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு கனவு கண்டவர் அடல் பிகாரி வாஜ்பாய். போதாத குறைக்கு அமைச்சரவை என்று வரும்பொழுது அந்த அமைச்சரவை லிஸ்ட் வந்து முரசொலி மாறன் அவர்கள் கொடுத்த பொழுது 2-3 முறை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மைய மண்டபம் சென்ட்ரல் ஹால் அதுல நிறைய தடவை பிரைம் மினிஸ்டர் வந்து உட்கார்ந்து எவ்ரி மண்டேனா வந்து உட்கார்ந்துருவார். போதாத வரைக்கு சில முக்கிய நண்பர்கள் முரசொலி மாறனுக்கு இடதுகரம் வலதுகரமாக இருந்தார்கள். அந்த அமைச்சரவை பட்டியெல்லாம் வரும்பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய் அந்த அமைச்சரவையில் இருக்கும் பொழுது முரசொலி மாறனும் அவர் சொன்னது நான் உறுதிப்படுத்தி கன்ஃபார்ம் பண்ணி நான் சொல்றேன். அடல் பிகாரி வாஜ்பாய் எங்களிடம் சொன்னது, அதை நீங்கள் சென்னையில் டபுள் செக் பண்ணிக்கலாம். முரசொலி மாறனிடம் அடல் பிகாரி வாஜ்பாய் கேட்டது, ஏன் தஞ்சாவூர் எம்பி SS பழனிமாணிக்கத்தை சேர்க்கவில்லை என்று கேட்டார். பழனிமாணிக்கத்துடைய பெயர் வந்திருக்க வேண்டுமே, மேரா புராணா தோஸ்த் ஓ காலாசா ஹே, ஓ காலாசா காலா ஆத்மி ஹே, அவ்வளவு காலான்னு கருப்பு உடையவன்னு சொல்லு, கருப்பா இருப்பார், அவரை பத்தி ஏன் சேர்க்கலன்னா முரசொலி மாறன் கேட்டிருக்காரு. அப்ப அவங்க சொன்னது TR பாலு அவர் ஒரே ஜாதி ஒரே இடம் அதனால சல்லன்னு. நோ 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 நோ, யூ மஸ்ட் பிரிங் பழனிமாணிக்கம், ஹி இஸ் மை குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் கமிட்டியினுடைய கன்சல்டேட்டிவ் கமிட்டிக்கு தலைவராக நியமித்தார், மந்திரி இல்லை என்ற பொழுது. அவ்வளவு பிரியம் உண்டவர். தமிழர்கள் தமிழ் எம்பிக்கள் என்றாலே பல எம்பிஸ், பி ராமமூர்த்தி இருந்தார் ராஜ்யசபா எம்பியாக, அடல் பிகாரி வாஜ்பாய் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு. கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டுடைய எம்பி அவர் நொண்டின்னு ஒருவர் பி ராமமூர்த்தி, நான் நல்லா ஞாபகம் இருக்குது அவருக்கு. அதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் ஒரு வெரி ஓல்ட் ஸ்டோரிஸ். ஆக மொத்தம் சிலதெல்லாம் அடல் பிகாரி வாஜ்பாய் இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு செய்தது அதிகம். ஒன்னே ஒண்ணு, அடல் பிகாரி வாஜ்பாய்க்கும் நரேந்திர மோடிக்கும் உள்ள வித்தியாசங்கள் எதிர்பார்ப்புகள் என்று தலைப்பில் சொன்னால், அடல் பிகாரி வாஜ்பாய் அந்த காங்கிரஸ் மீது கொஞ்சம் சாஃப்டா இருப்பாருங்க. அத்வானி வந்து ரொம்ப ஹார்ஷா இருப்பார். இவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப். 2 பேருக்கும் மனசு விரோதமே கிடையாது. தேர் ஆல் குட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் அத்வானி உடல்நிலை இல்லாம இருக்காரு தவிர அவங்களுக்கெல்லாம் ஒரு 2 பேரும் சேர்ந்து அடல் பிகாரி வாஜ்பாயும் LK அத்வானி சேர்ந்து ரீகல்னு ஒரு சினிமா ஹால் இருக்குது டெல்லியில, அந்த கர்நாட் பிளேஸ் நடுவுல இன்னமும் இருக்குது அந்த லீகல் தியேட்டர். அந்த தியேட்டர் 2 பேரும் சினிமா பார்க்க போயிருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். அவங்க 2 பேரும் பார்க்கறது படங்கள் பார்ப்பார்கள். போதாத வரைக்கும் அந்த பழைய நடிகர்கள் அனைவருக்கும் அவருக்கு தர்மேந்திரா என்றால் அவருக்கு பிடிக்கும், போதாத தேவானந்த் என்றால் பிடிக்கும். அது தவிர பல ஹிந்தி நடிகைகள் இதெல்லாம் அவங்க 2 பேர். போதாத வரைக்கும் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு மிக மிக பிடித்தது என்ன என்று கேட்டால் சமோசா. ஒரு 2 சமோசா 3 சமோசா கொடுத்தாலும் டீ சாப்பிட்டு போயிடுவாரு. இந்த பொதுக்கூட்டம் எல்லாம் பேசும்பொழுது அவரோட கூடவே வந்து அங்க எந்தெந்த ஊருக்கு போறாலும் அங்க எல்லாமே அவரோட ஒரு 5-6 பேர் போவாங்க கட்சியில இருந்து. ஒரு ஆளுக்கு டியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் அவர் மத்திய பிரதேசமோ உத்தரப்பிரதேசமோ பீகாரோ எங்க போனாலும் சரி, வட இந்தியாவில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், அப்பதான் கவு பெல்ட்னு சொல்லுவாங்க அந்த ஹிந்தி பெல்ட்டை. அப்ப வந்து அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு சமோசா வாங்கி நிறுத்து ஒரு ஆள் போவார் கூட. அவர் PA வேலை அதுதான் வேலை. அந்த ஊர்ல சமோசா நன்னா போய்
தடப்கே ஆஜானா, இது அச்சா சமோசா லேக்கே ஆஜானா எல்லாம் சொல்லுவாரு. அவர் பிரதமராக இருந்த பொழுது அந்த 5-6 ஆண்டு காலகட்டத்தில் அவர் எந்த அயல்நாடு சென்றாலும் சரி, இந்தியாவிலிருந்து கோதுமை, மைதா, இந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி போன்றவர்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து எடுத்து போவார்கள். அதே ஸ்பெஷல் பிளேன்ல வரும். எந்த ஹோட்டல் தங்குறாரோ அந்த ஹோட்டல் கிச்சன்ல போய் சமோசா பண்ணி கொடுத்து சமோசா சாப்பிடுவார். அவர் ஒரு சமோசா பைத்தியம். அங்க ஸ்டெண்டர் ஹால்ல வந்துட்டாருன்னு வச்சுங்க, எல்லா நடுவு சமோசா வாங்கிட்டு எல்லாருக்கும் ஒண்ணு கொடுப்பார், கொஞ்சம் உடச்சு கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஜிலேபி வெண்டன் போது ஜிலேபி மேல அந்த வெண்ணெய் தடவி சாப்பிடுவார். கூடவே இந்த பால் பாயசம் இதெல்லாம் திசரால். அவர் ரொம்ப ஃபுட்டி, சாப்பாடுன்னு நல்லா சாப்பிடுவார். கடைசி காலத்துல அவருக்கு ஒரு இடது பக்கத்தில் ஒரு இது வந்து விட்டது, பேராலிசிஸ் மாதிரி. அப்பவும் நான் போய் சென்று பார்த்தேன், நினைவு இல்லை அவருக்கு. பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்த பிறகு அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம் கொண்ட பொழுது அவர் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். ஜனாதிபதி அவர் வீட்டுக்கு போய் அவர் டெக்கரேட் பண்ணாங்க. காரணம், அவரால் நடக்க முடியாது, உட்கார முடியாது, எழுந்துக்க முடியாது, ஒரு படுக்கையில் இருந்ததனால் அவர் 6 கிருஷ்ணமேன மார்க் என்ற இடத்தில், இப்பொழுது அமித்ஷா அந்த இடத்துல தான் இருக்காரு. 6 கிருஷ்ணமேனன் மார்க், பெரிய வீடு, ஒரு 8-9 ரூம்ஸ் இருப்பாங்க. அந்த வீட்டுல அவர் 6 வருஷம் இருந்தாருங்க. அப்போ பிரணாப் முகர்ஜி தான் அந்த வீட்டுக்கு வந்து அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய அந்த அறையில் வந்து அவருக்கு பணம் கொடுத்தா. அவர் சைட்ல இருக்கிறது பார்க்க கூடாதுங்க, அவர் எங்கேயோ பாக்குறாரு, பாவம் அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அப்படி கூட தெரியும். அந்த மாதிரி சிட்டியில போய் பணத்தை கொடுத்தாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வச்சுட்டு பார்க்கும் பொழுது அம்மையார் ஜெயலலிதா தனக்கு ஒரு விரோதமாக செயல்பட்டார் என்ற மன அழுத்தம் அவரிடம் இருந்தது. குடியரசு தினத்தன்று கொடியேற்ற போகும்போது ஆகஸ்ட் 14 நைட்டு ஜெயலலிதா அந்த வித்ட்ரா பண்ணிட்டாங்க சப்போர்ட். இங்க சோனியா காந்தியுடன் டீ பார்ட்டி இருந்து சோனியா காந்தி ஜெயலலிதா இருந்து சுப்பிரமணிய சாமி ஏற்பாடு பண்ணதுனால அன்னைக்குலேருந்து ஏடிஎம்கே மேல ரொம்ப கோபப்பட்டார். இந்த மாதிரி ஒரு நல்ல சாத்தி எங்களுக்கு உதவி செய்த ஜெயலலிதா ஒரு எனக்கு செய்த பச்சை துரோகம் என்று. ஆனாலும் ஜெயலலிதா அம்மையார் கடிதம் வரவில்லை ஜனாதிபதி அவர்களுக்கு, KR நாராயணனுக்கு ஒரு கடிதம் எழுதி ஏடிஎம்கேனுடைய சப்போர்ட்டை கொடுக்கலேன் பொழுது அவர் கவிதை மூலமாக நிருபர்களிடம் கூறியது பல பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சிறப்பாக வந்தது. அங்க ஜெகஜீத் சிங் என்று ஒரு ஹிந்தி பாடகர் நல்ல பாட்டு எழுதியிருக்காரு, ஒரு காதல் பாட்டு. அந்த ஒரு காதலியிடம் இருந்து காதலனுக்கு கடிதம் வரவில்லை என்பதற்காக சிட்டி ஆயின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது, பிரபலமான பாட்டு. அந்த பாட்டை ஜெயலலிதா அம்மையார் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு நான் சப்போர்ட் பண்றேங்கிற ஒரு லெட்டர் வந்து 3 நாள் கழித்து தான் கொடுத்தாங்க. அந்த லெட்டரை எடுத்துன்னு வந்து ராஷ்டிரபதி பவன்ல கொடுத்த பொழுது ஜனாதிபதி இல்லத்தின் வெளியே வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் பாடினாரே அந்த பாட்டு, எனக்கு அந்த கடிதம் வந்து விட்டது, என் கடிதம் வந்து விட்டது, சிட்டி ஆயின்னு பாடினாரு. அவர் வந்து மிக மிக ஒரு மனதில் ஒரு கல்மஷம் இல்லாதவருங்க. அவர் நோ ஹேட்ரட் ஃபார் எனிஒன், அப்படித்தான் சொல்ல முடியும். வெங்கைய நாயுடு வந்து இன்றைக்கு ஒரு சிறப்பு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதை தவிர நரேந்திர மோடி அவர்கள் அந்த கோத்ரா இன்சிடென்ட் வந்த பொழுது முரசொலி மாறனும் அப்ப அந்த கவர்மெண்ட்ல இருந்தாருங்க. அந்த 2002 அந்த கவர்மெண்ட்ல இருந்த பொழுது முரசொலி மாறனுக்கு உடல்நிலை சரியாக இல்லாத இருந்தது. 1 வருஷம் ஹாஸ்பிட்டல் இருந்தாருங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து அவருடைய இறுதி சடங்குக்கு வந்து பிளேன் ஏறி உட்காந்தாங்க, இந்த டிஎம்கே வாபஸ் பண்ணிட்டாங்க சப்போர்ட்டை. அதை அன்று கூட அவர் சொன்னார் எங்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவும் துரோகம் பண்ணாங்க, டிஎம்கேவும் துரோகம் பண்ணிடுச்சுன்னு. ஸோ ஆக மொத்தம் ஒரு 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 விவரமான கருத்துக்களை எல்லாம் இன்று இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகைகளில் வெங்கைய நாயுடு சிறப்பாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையின் தலைப்பே மெட்ரோவை கொண்டு வந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் தான் இந்தியாவிற்கு என்று முதலில் ஸ்ரீதரன் மூலமாக. இப்போ வாஜ்பாய் அவர்கள் சொன்னாலே இப்ப தமிழகத்துக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஞாபகம் வருவது அப்படிங்கிறது அந்த தங்கசாலை திட்டம் தான். சோ அந்த தங்கசாலை கிட்டத்தட்ட 5846 கிலோமீட்டர் அந்த தங்கசாலை திட்டம் அப்படிங்கிறதும் இந்த அடிப்படையான நாட்டுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவருடைய அரசாங்கம் காட்டின முனைப்பும் தான்
முதலில் நினைவுக்கு வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்போ இதற்கான அடித்தளம் அப்படிங்கிறதும் இதற்கான திட்டமிடல் அப்படிங்கிறதும் இதை செய்யணும் அப்படிங்கிறதும் அவரை உண்டு தள்ளியது எதுன்னு நினைக்கிறீங்க சார்? அவர் கோல்டன் ட்ரையாங்கிள், நீங்க சொல்லுவது வந்து கோல்டன் ட்ரையாங்கிளை பத்தி தான் சொல்றீங்க. தங்கமாலா என்று பெயர், அதாவது கோல்டன். அதுக்கு அவருக்கு ஊக்குவித்தது முழுக்களுமே வினோத். தமிழர்களுக்கு கண்டிப்பாக இது புரிந்தாக வேண்டும். நான் புரிந்ததை வினோத் நேயர்களுக்கும் மாதன் நேயர்களுக்கும் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு இது மாதிரியான ஒரு புது திட்டங்கள், அந்தியோதயா ஸ்கீம் என்று கொண்டு வந்தது, கோல்டன் ட்ரையாங்கிள் கொண்டு வந்தது, அனைத்து துறைமுகங்களையும் இணைப்பது என்று கொண்டு வந்தது, இந்த கனெக்டிவிட்டி, இது முழுக்கலும் பண்ணது RSS ட்ரைனிங் என்று சொல்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், RSS பயின்றதனால் தான் அவருக்கு இது மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்கள் திட்டங்கள் வந்தது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், உமாசங்கர் தீக்ஷித்துடைய மனைவி ஷீலா தீக்ஷித் மருமகள், அந்த மகன் இருந்தார் அவருக்கு ஒரு தீக்ஷித், அவருடைய IAS ஆபீசர். அவர் அடல் பிஹாரி வாஜ்பாயிடம் அசிஸ்டண்டா இருந்தார். அப்போ கனெக்டிவிட்டி தான் முக்கியம் சொல்லுவார் எப்பவுமே. அந்த கனெக்டிவிட்டி மூலமாகத்தான் பல திட்டங்களை, கத்திபுரா இது இருக்கு பாருங்க இன்னைக்கு சென்னையில, அது திட்டம் வகுத்தது அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய திட்டம். அதை நிறைவேற்றியது TR பாலு இருந்தாலும், TR பாலு அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய தலைமையில் தான் பிரபலமானார். 3 இடங்களில் அவர் கட்டினார். ஆல் இந்தியா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் பக்கம் டெல்லியில இருக்குதுங்க ஒண்ணு, தோலக்குவா பக்கத்துல ஒண்ணு இருக்குங்க. ஆக 3 இடங்களில் அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய ஒரு நினைவு சின்னமாகத்தான் இருக்கும். என்னை கேட்டா அந்த கத்திபரா ஜங்ஷனுக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் ஜங்ஷன் என்றே பெயர் வைக்கலாம். அப்படி சாதனை செய்தான் அடல் பிஹாரி வாஜ்பாய். இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் இணைப்பதற்கு துறைமுகங்கள் எல்லாம் இணைக்க வேண்டும் என்று துடித்தார். ஆக மொத்தம் பொருளாதார கொள்கையாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு கொள்கையா இருந்தாலும் சரி, அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு அதையெல்லாம் சொல்லி கொடுத்தது KG சுதர்ஷன் என்று சொல்லக்கூடிய RSS தலைவராக இருந்தார். ரஜ்ஜு பையா என்பவர் இருந்தார். அவர்களுடைய RSS ட்ரைனிங் மூலமாக டியோரஸ் இந்த மாதிரியான ஒரு தலைவர்களிடம் அவர் பழகியதனால்தான் அவருக்கு இந்த கனெக்டிவிட்டி திட்டங்களுடைய அணுகுமுறை கிடைத்தது. மூணாவது குறைக்கு இன்னொன்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, போக்ரன் அணுகுண்டு பண்ண போது அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் இருந்தேன். பிரைம் மினிஸ்டர் வீட்டுல பிரமோத் மகாஜன் வந்து 3 மணிக்கு ஒரு தடாலும் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. அங்க அப்பெல்லாம் வினோத், தமிழ்நாட்டிலிருந்து 3 பத்திரிகையாளர்கள் தான் இருந்தோம். மொத்த கரஸ்பாண்டன்ட் டெல்லியில ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. அப்பெல்லாம் இந்த தொலைக்காட்சி கிடையாது, டிவி கரஸ்பாண்டன்ஸ் கிடையாது, பிளஸ் மொபைல் போன் கிடையாது, டைப்ரைட்டிங் கிடையாது, டெலக்ஸ் கிடையாது, வைஃபை கிடையாது. அந்த சமயத்தில் மிக மிக இன்னல்களுடன் நாங்கள் பத்திரிகை தொழில் செய்தோம் என்பதை சொல்லுவது மிக பெருமையுடன் சொல்லுகிறேன். தமிழுக்கு தினமணிக்கு கீவா ஜெகநாதன், கஸ்தூரி ரங்கன் மற்றும் பல ஐராவத மகாதேவன் போன்றவர்கள் எல்லாம் எனக்கு ஆதரவு செய்திருந்தார்கள். அப்பெல்லாம் நான் டெலக்ஸ்ல டைப் படிப்பேன். கிருஷ்ணமூர்த்தி வினோதுடன் பேசினேன் அப்படின்னா, வினோத் பேசினேன், PESIAN பேசினேன், வந்தேன், BAND டைப் படிக்கும். அது அங்க போய் இங்கிலீஷ் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட காலத்துல இருந்தபோது திடீர்னு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க 3 மணிக்கு. என்னடான்னு கேட்டா, போக்கரன்ல நாங்க வந்து அணுகுண்டுக்கு இது வச்சிட்டோம், நியூக்ளியர் பாம்புக்கு டெஸ்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு உலக செய்தியாகியது. மிக மிக ரகசியமாக செய்தார்கள். அதை செய்து முடித்தது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மூலமாக அப்துல் கலாம் அவர்கள் தான். அந்த அப்துல் கலாம் அவர்கள் அந்த அணுகுண்டு சோதனையின் போது போக்ரன் இடத்தில் செய்ததற்காகத்தான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அப்துல் கலாம் அவர்களை இந்திய ஜனாதிபதி ஆக்கினார். அது தமிழர்களுக்கு செய்த மாபெரும் சாதனை. அந்த முடிவுடைய முக்கியத்துவம் வந்து எப்படி சார்? ஏன்னா பாஜக வந்து இந்து தேசியம் பேசக்கூடிய ஒரு அமைப்பு, அவரும் RSS காரராக இருந்தார். சோ அவர் வந்து ஒரு இஸ்லாமியரை வந்து ஜனாதிபதி ஆக்குறார் அப்படிங்கிற போது அவருக்கு உள்ளுக்குள்ளேயே எதிர்ப்போ இல்ல எதிர்ப்பு குரலோ இருந்திருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் தாண்டி அவர் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவர் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு வந்து அப்துல் கலாம் மீது ஏன் அவ்வளவு காதல் வந்தது என்று கேட்டால், எங்கிட்ட சொல்லியிருக்காருங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் சரி, அப்துல் கலாமும் சரி, ஆஸ் எ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நான் ராஷ்டிரபதி, அவர் தயிர் சாதத்தை தாடு மாட்டார். வெஜிடேரியன். திருவாசகம் திருப்புகள்லாம் படிச்சவர் அப்துல் கலாம். தொழுகையில நடத்தினால் கூட
அவர் வந்து ஒரு என்ன ரியல் செக்குலர் மேன் இஸ் அப்துல் கலாம். அதனால தான் அவர் வச்சாங்க கொண்டு வந்து. ரியலி அவர் வந்து ராக்கெட் மேன் சொல்லுவாங்க. அவரை கண்டுபிடிச்சது ஸ்புட்னிக் மேன் எல்லாம் சொல்லி. இன்ஃபேக்ட் அவருடைய பெயரை சொன்னவுடன் எதற்காக அவர்கள் சொன்னார் என்றால், அந்த கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தது வினோத். சோனியா காந்தியை கூப்பிட்டுட்டு பேசியிருக்காரு அடல் பிகாரி வாஜ்பாய். நான் வந்து அடுத்த மாசம் ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது, நாங்கள்லாம் ஒரு காமன் கேண்டிடேட் போட போறோம், நீங்க 2-3 நாளைக்கு வாயை மூடி நிறுங்க, நான் ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் ஒரு ஆளை, ஒரு நபரை எல்லாம் சொல்லி. காங்கிரஸ் நினைச்சாங்க இந்த பிசி அலெக்சாண்டர் போடுவாங்கன்னுட்டு. பிசி அலெக்சாண்டர் போடவே இல்லை. தடால்னு அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து அப்துல் கலாம் சொன்னோடனே காங்கிரஸ் வெலவெலுத்து போச்சுங்க. நீங்க கேட்ட மாதிரி எப்படி ஒரு முஸ்லீம் கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னு அவர் சொன்னார், ஒரு விஞ்ஞானியை நான் தேசத்தினுடைய ஜனாதிபதி ஆக்க விரும்புகிறேன் என்று ஒரு அடம் பிடிச்சார். ஒண்ணு அந்த அடம் பிடிச்சதுனால்தான் ஜெயிச்சார். அதுக்கு மூல காரணமாக இருந்தது பிரமோத் மகாஜன். அதற்கு ஒத்துழைப்பு தந்தது முலாயம் சிங் யாதவ். அதற்கு துணையாக இருந்தது ஜார்ஜ் பெர்னாண்டஸ். இதுதாங்க ஸ்டோரிங்க. அதை நான் இன்ஃபேக்ட் உங்ககிட்ட சொல்லலாம், நான் பழைய புத்தகம் மாதிரி கூட எழுதினா கூட நல்ல இதுவாகும். ஏன்னா வருங்கால சந்ததியினருக்கு இதெல்லாம் தெரிந்தாக வேண்டும். ஆனா அப்துல் கலாம் அவர்களை வந்து திமுகவும் ஆதரிக்கல, காங்கிரஸும் ஆதரிக்கல இல்லையா? காரணம் வந்து பாலிடிக்ஸ். தமிழ்காரங்க எவனுமே திமுக பிடிக்காது. ஜி.கே. மூப்பனாக கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க வரணும், வேற யாரும் வரக்கூடாது. திமுகவுடைய குடும்ப ஆட்சின்னு அப்போலேருந்தே இருக்குது. அதைத்தானே அம்மையார் ஜெயலலிதா மீண்டும் மீண்டும் அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னார். போதாத குறைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த ஜெயலலிதாவுடன் இருந்த பொழுது முதல் முறையாக ராமர் கோவிலுக்கும் 370க்கும் சப்போர்ட் பண்ணது ஜெயலலிதா தான். அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலயே போட்டிருக்காங்க, அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னதின் பெயரில் ஆர்டிகல் 370யும் ராமர் மந்திர் கட்டுவதையும் அயோத்தியாவில் அதிமுக வரவேற்கிறது என்று தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க ஜெயலலிதா. அதெல்லாம் அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய இம்பார்ட்டன்ஸ் தான். அவர் சொல்லி பிரிஜேஷ் மிஸ்ரா என்று சொல்லக்கூடியவர் தான் ஜெயலலிதாவுடன் மிக நெருங்கியமாக இருந்தார். ஜஸ்வந்த் சிங்கை அனுப்பித்தார். அந்த ஜஸ்வந்த் சிங் ஒரு ராயல் ஃபேமிலியில வர ரொம்ப பெரிய ராஜ பரம்பரை. அவர் பேசினாலே இப்போ வந்து ஸ்ரீரங்கம் கான்ஸ்டிடியூன்சி எம்எல்ஏ சிட்டிங் லெஜிஸ்லேச்சர் ஜெயலலிதா மேடம் அப்படிலாம் பேசுவார். அந்த பார்த்தோன்னே மேடத்துக்கு ஒரு அரிஸ்டாக்ரட் ஃபேமிலியா இருந்ததுனால 2 பேருக்கும் உறவு நல்லா போச்சு. எந்த காரணமா இருந்தாலும் ஜெயலலிதாவுடன் தூது வேண்டும் என்றால் ஜஸ்வந்த் சிங்கை தான் அடல் பிகாரி வாஜ்பாய் அனுப்புவார். ஆனா கடைசியில் அந்த அம்மாவே வெளில உட்கார வச்சுட்டாங்க ஜஸ்வந்த் சிங், அது வேற விஷயம். ஸோ ஆக மொத்தம் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கும் தமிழகத்திற்கும் தொடர்பு என்றால் நிறைய இருக்கிறது. குறிப்பாக இந்த கச்சத்தீவு பற்றி முதலில் தமிழகத்தை பற்றி கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னது அடல் பிகாரி வாஜ்பாய் தான். அன்று நான் ராஜ்யசபால அது ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்தாருங்க. அவர் ராஜ்யசபாலையும் எம்பியா இருந்திருக்காரு, லோக்சபாலையும் எம்பியா இருந்திருக்காரு. பிரைம் மினிஸ்டராகவும் மினிஸ்டராகவும் 2 அவைக்கும் போகலாம் நீங்க. ஆனா ஒரு மந்திரியா இல்லைன்னா ஒரு அவைக்கு தான் நீங்க போக முடியும், இன்னொரு அவைக்கு நீங்க உள்ள போக முடியாது. அது உள்ள லோக்சபா எம்பி ராஜ்யசபால போக முடியாது, ராஜ்யசபா எம்பி லோக்சபால போக முடியாது. எம்பி அவர் ராஜ்யசபால எம்பியா இருந்த பொழுது அவர் விட்ட அறைவுகோல் தான் இன்றும் நரேந்திர மோடி அந்த கச்சத்தீவை பற்றி பேசுகிறார். ஒண்ணு. கடைசியில as we come to the end of our session, அடல் பிகாரி வாஜ்பாய்க்கும் நரேந்திர மோடிக்கும் ஒரு ஒற்றுமை வேற்றுமையை பற்றி நான் கண்டிப்பாக பதிவு செய்தாக வேண்டும். அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு எல்லாரோட சகஜமா போகணும், கைகோத்துன்னு போகணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் அவரிடம் மெஜாரிட்டி இல்லாத இருந்ததுனால, மெஜாரிட்டி வந்ததனுடைய காரணம் நரேந்திர மோடி. 2010, 11, 12, 3 வருடங்களில் காங்கிரசும் திமுகவும் செய்த லூட்டி அடிச்சாங்க பாருங்க, ஊழல். அதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் பிடித்து கொண்டார். காங்கிரஸ் முக் பாரத் என்று சொல்லி 2013 ஒரு கோஷத்தை போட்டு 303 சீட் ஜெயிச்சார். அது நரேந்திர மோடி ஒருவரால் தான் அதை செய்திருக்க முடியும். அடல் பிகாரி வாஜ்பாய் வழ கொண்டு வெண்டைக்காய் மாதிரி இருப்பார். he is not straight forward. அவர் நம்ம புகழ்ந்தாலும் கூட அவருக்கு நெகட்டிவ் சைடு நிறைய இருக்குது. காங்கிரஸ்னாலே அவருக்கு வழிவாருங்க. ஒரு காலத்துல ஒரு தமாஷா கூட சொல்லுவாங்க, தினம் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வெளில வரும்போது சோனியா காந்தி படத்தை பார்த்துட்டு வருவார்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு அன்பு. நரேந்திர மோடி ஆகட்டும், சோனியா காந்தி வெட்டொன்னு துண்டு 2. நரேந்திர மோடி காங்கிரஸை ஒழிச்சு தீர்வேன்னு ஒழிச்சு காமிச்சாரு நரேந்திர மோடி. இந்தியாவில் காங்கிரஸ் மரணம் அடைந்தது என்றால் அது காரணம் ஒரே ஒரு ஆள், நரேந்திர மோடி. காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொல்லி அது இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் வேணும்.
அது ராகுல் காந்தியினுடைய ஒரு அசல் புசல்னாலதான் ஒண்ணும் இந்தியாவில உண்மை இல்லாத இருக்குது. இருந்தாலும் அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்தியாவிற்கு செய்தது அதிகம். அதை விட பன்மடங்கு நரேந்திர மோடி செய்து காண்பித்தார். இந்தியாவிலேயே 2 பிரதமர்கள் RSS இருந்து வந்தார் என்றால் அடல் பிஹாரி வாஜ்பாய் நாடாளுமன்றத்திலேயே புகழாரம் சொல்லி நான் இருந்தேன் என்றால், இப்பொழுது சென்ற வாரம் கூட வந்தே மாதரம் டிபேட்ல பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, ஐ எம் செகண்ட் RSS பர்சன் டு லீட் இந்தியான்னு கௌரவத்தோடு சொன்னார். அதே மாதிரி 3 ராஷ்டிரபதி ஜனாதிபதிகள் இந்தியாவிற்கு RSSல இருந்து வந்திருக்கு, பேக்ரவுண்ட் இருந்திருக்கு. வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன், இன்னைக்கு கூட சிபி ராதாகிருஷ்ணன் வாஜ்பாயுடன் நான் என்று ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறார், என்னிடமே சொன்னார் வேற. ஸோ இதெல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக அடல் பிஹாரி வாஜ்பாயை வருங்கால சந்ததியினர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய அரசியல் வாழ்க்கை, அவருடைய அரசியல் பயணம் நரேந்திர மோடியின் ஒப்பிட்டு பார்த்தாதான் அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய மகிமை புரியும். காரணம் என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி ரொம்ப அக்ரெசிவ் பர்சன், அடல் பிஹாரி வாஜ்பாய் அது மாதிரி கிடையாது. நன்றி சார், பல்வேறு கேள்விக்கு பதில் வச்சிங்க. கூடவே உங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்தீர்கள், ஒரு தங்கமான அனுபவமும். சோ இவ்வளவு நேரம் எங்களோட வியூவர்ஸ் பேசுனதுக்கு மிகவும் நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார்.